கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமது தந்தை பேராயர் அவர்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்த வந்திருக்கிற பேராயர்கள் இசிஐ மற்றும் சிஎஸ்ஐ, லுத்ரன் மெத்தடிஸ்ட், டிஎல்சி, ஏஎல்சி, பேப்டிஸ்ட், ஏஜி, பென்டிகாஸ்ட் மற்றும் இண்டிபெண்டன்ட் திருச்சபையை சார்ந்த அனைத்து போதர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே இருந்து பேசுவது என்னுடைய தங்கை மதியொலி பிரின்ஸ், என் கணவர் மற்றும் என் குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் ஸ்வாதி, வினோத், ஸ்ருதி, ரேச்சல், ஹேனா சார்பாக நான் இந்த சுருக்கமாக நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயாவுடைய வாழ்க்கை குறித்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மேடையில் இந்த அருமையான கூடுகையை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பிஷப் பிரசிடென்ட் ஐயாக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எங்களுடைய பேராயர்கள், பேராய கமிஷனர்கள், குறிப்பாக இந்த இறுதி அஞ்சலி கூடுகையை சிறப்பாக நடத்த உதவி புரிந்த அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளை உற்சாகப்படுத்துவதற்காக செய்தி கொடுத்த டாக்டர் பால் தினகரன் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ மேடையில் என்னெல்லாமோ பேசியிருக்கேன். அதுவும் இங்கே இந்த வளாகத்திலேயே நான் நிறைய தடவை ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி பேசுகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது. என்னதான் அப்பாவுக்கு 86 வயசாகிடுச்சு, வாழ்க்கை பூர்ணமாக வாழ்ந்திருக்காங்கன்னெலாம் யோசித்தாலும் இது அப்பா ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவருக்காக சாட்சியாய் வாழ்ந்த ஒரு மனிதரை குறித்து நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவர்களுக்காக அதிகமாக உழைத்த 2 பேரை நான் கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணணும். அவர்களை மிகவும் அன்பாக கவனித்த நான் அவங்க 2 பேருமே தேவதூதர்கள் தான் கூப்பிடுவேன். அந்தோனி, வினே, அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏன்னா ஏதோ நான் அவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமாக இல்லாமல் ரொம்ப மனதுடைய ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு சேவை செய்த அந்த 2 தேவதூதர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். And I also like to thank the OMS representative who's here, Dr. Tom Overton, who's taken his time to come here all the way from the US. We are truly honored by your presence here, sir. அப்பாவுடைய அனைத்து காரியங்களிலும் அவர்களுடன் இருந்த பேராயர் சுந்தர் சிங் ஐயா அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அப்பாவுடைய நெருங்கிய நண்பர். அவங்க 2 பேரும் ஊழியத்தை நிமித்தம் எவ்வளோ இன்னல்களையும் பாடல்களையும் சகிச்சிருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்கன்றதை நேரடியாக நான் பார்த்துருக்கேன். அவர்கள் இங்கே இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருக்கிறது. தந்தை பேராயர் ஐயாவுடைய வாழ்க்கையை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். 15 வயதில் ஒரு கிராமத்தில், பண்ணவில்ன்ற ஒரு சின்ன கிராமத்தில் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று அங்கேருந்து சென்னைக்கு கடந்து வர்றாங்க. See, that was the very first time that he saw a train. முதல் தடவை ஒரு ரயிலை பார்க்குறாங்க. ஒரு ட்ரங்க் பொட்டி எடுத்துகிட்டு இங்கே வராங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு வயது பத்தலை அப்படின்னு அப்போ இருந்த எம்பிஎஸ், அங்கே இருந்த பொறுப்பாளர்கள் அவங்கள திரும்பி போக சொல்கிறாங்க. ஆனால் இல்லை, நான் என்னை நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 வயது சிறுவனாக ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற ஒரே காரணத்திற்காக, உண்மையும் உத்தமமாக இருந்த ஒரே ஒரு காரணத்துக்காக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு அற்புதமான பாத்திரமாக நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயா இருக்கிறார்கள். அவளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் வணைந்திருக்கிறார். He was a man who was completely used by God. அவர்களுடைய அந்த உழைப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, just because he was faithful, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த ஒரே காரணத்தினால இந்தியா முழுவதும் 10,000க்கு மேலே திருச்சபைகள், 10 பைபிள் ஸ்கூல்ஸ், 3 பைபிள் செமினரிஸ், எண்ணற்ற பள்ளிக்கூடங்கள்,
IMM, ECC, GLC, நிருபம், இன்னும் எவ்வளோ ஊழியங்கள் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை ஆண்டவர் அவர் மூலமாக கொள்ளை பொருளாக ஆண்டவர் கொடுத்தார். ஐயாவுடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையான வாழ்க்கை. He was such a simple man. கொஞ்சம் யோசித்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர் என்னுடைய தந்தையா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் மகளா பிறந்தது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். தந்தை பேராயரையோட ஆஃபீஸில் ஒரு வாசகம் எழுதியிருக்கோம். தட் வாஸ் his faith statement. God first, others second, me last அப்படின்னு. அவங்க வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அப்படி தான் வாழ்ந்தார்கள். எப்பவும் ஆண்டவரை முதன்மைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்களுடைய பேச்சு, மூச்சு, சிந்தனை, செயல் எல்லாமே ஆலயம் கட்டுவதிலும் ஆத்மா ஆதாயமாக. அவங்களுக்கு உடம்பு ரொம்ப பலவீனமாக இருந்த ஒரு காலகட்டத்தில், அதாவது அவங்க வீல் சேரில், he was wheelchair bound for many years. ஆனால் அந்த வீல் சேரில் கூட ஏறி உட்கார முடியாத, நவ்வளவே முடியாத ஒரு காலகட்டம் இருக்கும்போது அவங்க வினய்கிட்ட ஒரு தடவை சொன்னதை நான் கேட்டேன். அள்ளி போடு, நான் ஊழியத்துக்கு போகணும். அவங்களால நவ்வள முடியல. ஆனாலும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த பேஷன் ஃபார் தி மினிஸ்ட்ரி, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும்னு இருந்த அந்த வைராக்கியம் அவங்களுக்குள்ள அது எரிந்து கொண்டே இருந்தது இறுதி வரைக்கும். நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்கள 7ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறோம். கொஞ்ச நாள் கழித்து அவங்க கொஞ்சம் கோமாவில் ஸ்லிப் ஆனாங்க. அவங்கள ரிவைவ் பண்ணுறதுக்காக அப்பப்போ நான் பிள்ளைங்க எல்லாம் பேசுவோம் அவங்ககிட்ட. அப்போ என் தங்கச்சி வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா அப்பா பார்க்குறதுக்காக. ஸோ அவங்க பேசும்போது, அவள் பேசும்போதும் சரி, குழந்தைங்களை பற்றி பேசும்போதும் சரி, நான் பேசும்போதும் சரி, குழந்தைங்களை பற்றி பேசும்போது கூட அவங்க அந்தளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஆனால் அப்பா கிட்ட நான் ஒன்று சொன்னேன், அப்பா காட்டுப்பாக்கம் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கோம், அந்த டெடிக்கேஷனுக்கு நீங்கள் வரணும்ல, போகணும்லப்பா, எலும்புங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அது வில்லிவாக்கத்தோட பிரமாதமாக கட்டிகிட்டு இருக்காங்கப்பா, சரியான ஹைட்டில் இருக்க அந்த சர்ச்சு, நீங்கள் பார்க்கணுப்பா, அதை கண்டிப்பாக அந்த டெடிக்கேஷனுக்கு போகணுன்னு சொன்னான்னு கோமால இருந்த அப்பாவுடைய கண்ணு பட்டாலும் திறந்துருச்சு. அப்படி திறந்துட்டு, ஆமாம் டெடிக்கேஷன் போகணும்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அந்த வேகமாக திறந்தது. அடுத்தது என்ன பேசணுன்னு கூட எனக்கு தெரியல. அதுக்கு உடனே நான் போர் சர்ச்சை பற்றி பேசினேன், இதை பற்றி பேசினேன். அப்போ தான் நான் என் தங்கச்சிட்ட உடனே சொன்னேன், அவங்கள ஃபாதர் பிஷப்னு சும்மா சொல்லலை, உண்மையாகவே அவங்க ஃபாதராக ஆயிருக்க வேண்டியவங்க. அவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணி குழந்தைங்கள்லாம் எதுக்கு பாருங்கள். அவங்களுக்கு ஃபுல்லாக அவங்களோட எண்ணம், அதாவது ஈவன் வென் ஹிஸ் பிரெயின் வாஸ் நாட் ஃபங்க்ஷனிங், ஈவன் வென் ஹி வாஸ் unconscious, his subconscious only thought about ministry. அப்போ கூட அவங்க ஆள் மனசில் ஊழியத்தை குறித்த வாஞ்சை மட்டுமே இருந்த ஒரு மனிதர். ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பேஷனை கொடுத்திருந்தாங்க, ஊழியத்துடைய வாஞ்சை. சர்ச் பிளான்டிங் இஸ் எவ்ரி கிறிஸ்டியன்ஸ் பர்த் ரைட்னு சொன்னாங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவனும், இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து போதகர்களும் விசுவாசிகளும், இது ஆண்டவர் உங்க தலையில சுமத்தப்பட்ட பாரம். ஐயாவுடைய பேஷனோட இங்கிருந்து போகணும். பேஷன் என்ற வார்த்தை ஐயா மாதிரி வேற யாராலையும் சொல்ல முடியாது. He has a strong connotation. He always is passion. You need to be passionate. ஆண்டவர் உங்க கையில கொடுத்திருக்கிற அந்த ஊழியத்தை நீங்க உண்மையும் உத்தமமா செய்தீங்கன்னா, இது மாதிரி 1000 எஸ்ராக்களை உருவாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அப்பா மரித்து இருக்கலாம், ஏசப்பா உயிரோட இருக்கார். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை இங்கிருந்து கடந்து போற ஒவ்வொருத்தரும், ஆண்டவரே எங்களுக்கு அந்த வைராக்கியத்தை கொடுங்கன்னு கேட்கணும். எங்க அப்பாவுக்கு இருந்த சிரிப்பு மாதிரி ஒரு அழகான சிரிப்பு யாருக்காவது இருக்குமான்னு எனக்கு தெரியல. He had such a beautiful smile even when he went through the most toughest of time. எங்க அப்பா சந்திக்காத துரோகம் இல்லை, எங்க அப்பா சந்திக்காத கஷ்டமோ நஷ்டமோ போராட்டமோ இல்லை. ஆனால் எல்லாவற்றையும் ஒரு நகைச்சுவை உணர்வோடையே அவங்க அதை என்ன பண்ணுவாங்க, கடந்து போயிடுவாங்க. அவங்கள மாதிரி மன்னிக்கிற குணம் உடையவங்க இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இயேசு சுவாமிக்கு அப்புறம் மன்னிக்கிற குணம் கண்டிப்பாக நம்மளுடைய தந்தை பேராயரையா அவர்களுக்கு தான் இருந்ததுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா
அவங்களுக்கு எதிராக துரோகம் பண்ணுறவங்கள கூட அடுத்தது அவங்க தோளில் அவங்க கரத்தை போட்டு வா இதில் என்ன சரி அது கடந்து போயிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளோ ஈஸியாக லெகுவாக அவங்க மன்னிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தேவ மனிதர். அதுக்கு அடுத்தது அதர் செகண்டுன்னு அந்த வார்த்தை அவங்களுடைய அலுவலகத்தில் இருக்கும் இல்லைங்களா. அந்த அதர் செகண்டுன்றது அவர் எந்த அளவுக்கு நம்ம தந்தை பேராயர் ஐயா அவர்கள் ஊழியக்காரரில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு விசுவாசிகளும் அவர் அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்கங்க, நேசிச்சாங்க. ஹி ட்ரூலி லவ் தெம். ஒவ்வொருத்தருக்கும் இங்கே வந்த நிறைய பேர், இப்போ இவ்வளோ திரளான ஜனங்கள் வந்து அப்பாவுக்கு அந்த இறுதி மரியாதை செலுத்தியிருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் ஹி மேட் எவ்ரிபடி ஃபீல் ஸ்பெஷல். எல்லாருக்கும் ஐயா வந்து ஐயாவுக்கு என்ன தெரியும், ஐயா வந்து எனக்காக இந்த நன்மை பாராட்டி இருக்கிறாங்க. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி எஸ்ரானா ஹெல்ப்பர், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதே ஒரு வாழ்க்கையை ஒரு இதாக வைத்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரையும் ஐயோ நான் முக்கியமானவன். அதாவது எந்த அளவுக்கு நான் அப்பா இறந்த அன்னைக்கு கூட நான் அதை சொல்லியிருந்தேன், ஒரு மாதிரி ரொம்ப பெரிய பொறாமை எனக்கு உண்டு. ஏன்னா என்னை காட்டிலும் என் தங்கையை காட்டிலும் உண்மையாகவே ஆண்டவர் சமூகத்தில் நான் சொல்கிறேன், அவருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை தான் அவங்க அதிகமாக நேசிச்சாங்க. அதை நான் கண்கூடா பார்த்துருக்கிறேன். He always loved everybody so sincerely. He was such a shepherd at heart. இவ்வளோ பெரிய ஒரு மனிதராக இருந்தாலும் நாங்கள் வளரும் போது எங்கள் கூட அவங்களால அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் அவருடைய பேர பிள்ளைங்கள் ஸ்வாதி, ஸ்ருதி, ரேச்சி, ஹேனா கிட்ட அவங்க அந்த அளவுக்கு அன்பாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பிள்ளைங்க மேலே அவங்க அவ்வளோ பாசமாக, அந்த அளவுக்கு அவங்க அந்த பிள்ளைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் அந்த பிள்ளைங்களால் இப்போ அப்பாவுடைய இழப்பை அவங்களால தாங்கவே முடியல. தயவுசெய்து அந்த பேர பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த அழுகையின் குரல், அந்த சத்தம் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. அதனால் எங்கள் அனைவருக்காகவும் தயவு செய்து தொடர்ந்து ஜெபித்து கொள்ளும்படி நான் அன்புடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பவம் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை வேதாமத்தில் ரொம்ப ஆணித்தனமாக எனக்கு நினைவு ஊட்டியது. யோனாவுடைய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஆமணக்கு செடியை பற்றி ஆண்டவர் அங்கே யோனாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தா. அது எனக்கு இப்போதுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. ஏன்னா அந்த ஆமணக்கு செடி வளர்ந்த போது அது யோனாவுக்கு அது அந்த நிழல் வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துதான். திடீர்னு என்ன ஆயிடுச்சு, பூச்சி வந்து அந்த ஆமணக்கு செடி அரித்து போட்டதுன்னு வேதாமன் சொல்லப்படுகிறது. அப்புறம் யோனாக்கு அது ரொம்ப கடினமாகி ஐயோ செத்தே போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு ரொம்ப ஒரு வேதனையை கொடுத்தது அந்த ஆமணக்கு செடி. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆமணக்கு செடி இருக்கு. ஏதோ ஒரு செடி நிழல்ல நம்ம வந்து சுகமாக இருக்கிறோம்னு நினச்சா அந்த ஆமணக்கு செடி என்னைக்காவது ஒரு நாள் இல்லாமல் போயிடும். தயவு செய்து நான் சொல்கிறேன், எந்த ஆமணக்கு செடி உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அது ரொம்ப தற்காலிகமானதுன்றதை உணர்ந்து ஆமணக்கு செடியோட நிழலில் இல்லாமல் சிலுவையில் நிழலில் இருக்கக்கூடியவர்களா இன்னைக்கு நீங்களும் நானும் மாற வேண்டியது மிகவும் அவசியம். ஆண்டவருடைய நிழலில் வாழ்ந்தீங்கன்னா, ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சு நடந்தீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கடந்து செல்ல தேவன் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிருபை பாராட்டுவார். நம்ம தந்தை பேராயர் ஐயா அவர்களுக்கு நம்ம செலுத்தக்கூடிய அஞ்சலின்னு நான் உறுதியாக நம்புறது என்னென்னா ஒரே ஒரு விஷயந்தான். இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நான் ரொம்ப விரும்பி கேட்டுக்கிறேன், his death should not be in vain. அவருடைய மரணம் வந்து வீணாக போகவே கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்யணும்னு வைராக்கியமாக எழும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. இங்கே இருக்க நம்ம அனைவருக்கும் ஆண்டவர் அந்த கிருபையை பாராட்டணும். உண்மையான அஞ்சலி அவர்களுக்கு கொடுக்கறது என்னென்னா அவர்களுடைய அந்த 1,00,000 திருச்சபைன்ற அந்த ஒரு தரிசனம். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த தரிசனத்தை நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்த நம்மளுடைய தந்தை பேராயர் ஐயா அவர்கள் மறித்திருக்கலாம், ஆனால் தரிசனம் மறிக்கவே இல்லை. அந்த 1,00,000 திருச்சபை கண்டிப்பாக ஆண்டவர் நம் கண்கள் முன்பாக காண தேவன் நம்மளுக்கு கிருபை பாராட்டுவாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வேண்டுகோள் அது ஒன்றா தான் இருக்கணும். அந்த தரிசனம் நமக்குள்ளே எப்பவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எனக்கு ஆறுதலுக்காக ஜெபம் பண்ணாதீங்க, எனக்கு அந்த ஆறுதலே வேணாம். அந்த நெருப்போடையே இந்த காரியங்களை செய்து முடிக்க தேவன் நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஈசியைன்றது ஒரு குடும்பம். நான் சின்னதுலேருந்து பிறந்து வளர்ந்து நான் பார்க்குறது எல்லாம் அந்த இப்போ ஒவ்வொரு காரியம் நான் பார்க்கும்போது எவ்வளோ அன்பான ஒரு ஜனங்களை அவர்கள் சம்பாதித்து இருக்கிறார்கள்னு யோசிக்கும் போது, ஜனங்களை சம்பாதித்திருக்கிறார், ஜனங்களை நேசிக்கிறார், விசுவாசிகளை அதிகமாக நேசிக்கிறார்.
ஒவ்வொரு போதகரும் அதிகமாக அவளுடைய நலன்களில் அதிகமாக பிரயாசப்பட்டவர்கள். கண்டிப்பாக நம்மளுடைய ஊழியம் தொடர்ந்து ஆண்டவர் நாம மகிமைக்காக ஐயாவுடைய அந்த தரிசனம் நிறைவேற தேவன் நம் அனைவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. ஒரு புது உத்வேகத்துடன், ஒரு புது வாஞ்சையுடன், ஒரு புது வீரியத்துடன் இந்த தரிசனத்தை முன்னால் எடுத்து செல்வோம். கர்த்தர் தாம் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.